மாவுச்சத்து குறைந்த ஒரு சாப்பாடு தானுங்க இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கேரட் ஏற்கனவே நம்ம கழுவி தோலை நீக்கி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கையும் சுத்தம் பண்ணிவிட்டு தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு கட் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. பெரிய வெங்காயம் குடமிளகாயும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது உப்பு, ப்ளைன் மிளகாத்தூள் இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற காய்களையும் போட்டு நம்ம அதை உடையாமல் நல்லா திருப்பி விட்டு எடுத்து அதை வச்சுக்கலாங்க. அடுத்தது வெள்ளை எள்ளு, இது வறுக்க தேவையில்லை, கருப்பு எள்ளுன்னா வறுத்துக்கோங்க. அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் நல்லா வேக வச்சுருக்கிற வெள்ளை கொண்ட கடலையும் சேர்த்தி அதுலேயும் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது பிளேட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த சன்னா கடலையும் அதுக்கு மேலே அந்த வறுத்த எள்ளையும் தூவிக்கலாங்க. அடுத்தது இந்த வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சுக்கலாங்க. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னங்க யூடியூபர், அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தி மீலில் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இது இந்த ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இங்கிலீஷ்கார் ரோட்டு சாப்பிட்றீங்க. இங்கிலீஷ் என்ன தமிழ் என்ன நம்மளுக்கு ஏதோ ஒத்துக்குதோ. இல்லை அவைய தான் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்படி இப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆமாம், நம்மளும் இங்கிலீஷ்கார மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு இல்லைங்களா. நம்மளாம் ஒரு காலத்தில் எவ்வளோ வேலை செஞ்சாங்க ஃபிசிக்கலாக, இப்போ வேலையும் இல்லாததுனால அப்புறம் இங்கிலீஷ்கார மாதிரி தான் சாப்பிடணும். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் உண்மைக்கே. தேங்க்யூ.